ஐயாவுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன ஞானத்தோடு சொல்கிறார் பாருங்க. அற்ப பிரச்சனைகளுக்காகவா போய் சாமி கும்பிடுவாங்க? ஆண்டவனே வேணும்னு தான் நினச்சி போய் கும்பிடணும். அதுதான் உண்மை. பாதி ஆள் என்ன செய்கிறான், கும்பகோணம் பக்கத்தில் அந்த பரிகார தெய்வங்களை நோக்கி ஓடுற ஓட்டத்தை பார்த்தா, இன்னும் அங்கே போய் கும்பிடு, இன்னும் இங்கே போய் கும்பிடு, இன்னும் சில்லாண்டில் கலியும் சிலதேவர் சிறுநெறி சேராமல்னாரு, பல்லாண்டு கூறுதுமே. இதுக்காக போய் சாமி கும்பிடுவாங்க? அவன் கொடுத்தா அவனுக்கு தெரியாதா? அதுதானே ஞானம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னார். என்ன, கண்ணப்ப நாயனார் கதையில் ரத்தம் வழிஞ்சது கண்ணப்பங்கள்ல இருந்து இல்லை, சிவபெருமான்கள்ல இருந்து. இவர் சிவபெருமான் இவர்களில் ரத்தம் வழிஞ்சிருந்தால் அந்த பிரச்சனைக்காக போயிருப்பார். ஆனால் கடவுளுடைய பிரச்சனையை தான் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டார் ஒரு மனுஷன். அது படிக்காத மனுஷன். கடவுள்னா யாருன்னு கூட தெரியாதுங்க. கேட்டிருக்காரு. இவர் யார் கூட வந்து தின்னப்பட்டு கேட்குறாரு. இவர் அங்கேருந்து எல்லோரும் வந்து தேவலோகத்திலேருந்து வந்து கும்பிடுவாங்க. அவர் பேர் குடுமிநாதர். அந்த இரவு நேரத்தில் அங்கே கற்பூர மரங்கள் இருக்குமாங்க அந்த மலையில். அந்த கற்பூர மரங்கள் வந்து காற்று பட்டவுடனே அப்படியே எரியுமா. அது தேவர்கள் வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்குமா. நான் இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி. ரொம்ப அழகாக, பிரச்சனைகளுக்காக மட்டும் இல்லை, அன்பு தான் முக்கியம், இறையன்பு ரொம்ப முக்கியம். நாம் இறைவனை பார்க்க போகிறப்போ அப்படி போகணும். இன்னொன்று, இப்போ நம்ம நவக்கிரகணங்களை பற்றி சொல்கிறப்ப நம்மெல்லாம் இதெல்லாம் பெருசாக அப்படியா அப்படியான்னு கேட்குறான். யோசிச்சு பாருங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி, நல்லா சொன்னால் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு தான் சூரியனை தான் எல்லாம் சுற்றி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் பூமியை தான் சூரியன் சுற்றுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ சூரியன் என்ற கிரகம் நடுவில் இருக்க, அதை சுற்றி மற்றவையெல்லாம் இருக்கின்றன என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுதில்ல. நீங்கள் நவகிரகத்தை போய் பாருங்களேன், கரெக்டாக நடுவில் சூரியன் இருக்குங்க. இது யார் சொல்லி வச்சா? இது சயின்ஸு சொல்லி வச்சதா? இல்லை, இது ஆன்மீகம் நமக்கு தந்த ஒரு கொடை. நமக்கு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க தெரியல. நல்லா சொன்னால் அதை சுற்றி வர்றப்ப நம்ம அதை அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு சுற்றி வரணும். அந்த வேயூர் தோழிமகன் பாடிக்கிட்டு சுற்றி வரணும். ஃபோன் பேசிக்கிட்டே சுற்றி வர்றோம். அதனால தான் பல கோயிலில் ஃபோனை பிடிக்க வச்சு விட்றாங்க. சீரியல் போட்டால் என்ன சிங்கப்பெண்ணே வந்துருச்சா? நான் தான் அதுலேயும் வருவேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் பிரச்சனைகள் சாதாரணம், இறையன்பு சிறந்தது என்று அருமையாக பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதோடு மட்டுமில்ல, நம்முடைய இறையன்பனுடைய பெருமையை இவர் பேசியிருக்கிறார் என்றால், ஏன் நமக்கு இன்னல்கள் வருது, ஏன் போய் இறைவனை நாம் வணங்குறோம்னு பேசுவதற்காக. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, இப்போ பெண்கள் வர்றாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருந்தாலும் கூட பிச்சைக்காரன் நம்மகிட்ட ஒரு சாப்பாடு கேட்க மாட்டான். அம்மா தாயே நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரிய பறன் இட்லி போட்டு கேட்டுக்கானா? கேட்டதில்லை. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், அது நம்ம ஊர் நியாயம். தப்பித்தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஒரு ஆம்பளை உட்காரட்டும், சில கிழவி சாமி வந்து ஆடிடும். எந்திரி நாட்டுக்கு எடுத்த நாய். அவன் சொந்த காசில் தென்காசி போயிட்டு இருப்பான். அந்த அதில் எழுதி போட்டுக்கெல்லாம் படித்து பார்த்தேங்க. பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட கூட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. யார் எழுதி வச்சான்னு தெரியல. திருடர்கள் ஜாக்கிரதை. இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாத்தையும் பொறுத்தோம், இதையும் பொறுத்துக்குருவோம். இப்போது இதே திருடுறவங்க அவங்க. இப்போது நம்முடைய பேராசிரியர் முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள் வருகிறார்கள். எதற்காக என்றால், இன்னல்கள் நீங்கத்தான் நாம் இறைவனை வணங்குகிறோம். வாங்கம்மா. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட
வள்ளிமலை நாதனே வாவடி வேளனே, வள்ளிமலை நாதனே வாவடி வேளனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, முருகா 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 முருகா. வணங்குதற்கும் போற்றுதற்கும் உரிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்திலே தமிழகத்தில் யாருடைய தலைமையில் பட்டிமன்றங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்டால், இவருடைய தலைமையில் பேசுகிறோம் என்று சொல்கிற போது எங்களுடைய அங்கீகாரத்தை ஒருபடி உயர்த்தி காட்டுகிற பெருமை படைத்த நடுவர் உள்ளிட்ட இலக்கிய வழக்கறிஞர்களுக்கும், ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000, தாதா கோடிக்கு ஒருவர், இது ஔவையாரினுடைய பாடல். ஆர்த்த சபை 101, இது போன்ற மேடைகளிலே வந்து அமரக்கூடிய பெருமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது 100லே ஒருவருக்கு கிடைக்கும். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், 1000ல ஒரே ஒருவருக்கு தான் புலவர் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்குமா. வார்த்தை 10,000, நல்ல மேடைகளில் நல்ல தமிழை பேசுகிறவர்கள் 16,000ல் ஒருவராக இருப்பார்களாம். இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும். 16,000ல் ஒருவரா நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். இல்ல இத சொன்னது ஒரு பெண்மணி, அதான் முக்கியம். அதை இப்ப பேசுறது ஒரு பெண்மணி. வார்த்தை 10,000, தாதா கோடிக்கு ஒருவர், இப்படி 100லே ஒருவர், 10,000லே ஒருவர், 16,000லே ஒருவர், இப்படியெல்லாம் இருக்கிற சூழலிலும் கூட கோடியிலே ஒருத்தர் இருப்பார்களாம். அவர்கள் யாரென்றால், உங்களை போன்ற திருக்கோயில்களுக்காகவே இது போன்ற திருப்பணிகளை செய்கிறவர்கள் கோடியில் ஒருவராக இருப்பார்கள். அப்படி கோடியிலே ஒருவராக இன்றைக்கு இந்த தெக்கூரில் ஒரு மிகச்சிறந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற விழா குழுவினர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அதனாலதான் பக்த கோடி பெருமக்களே சொல்றாங்க இல்லையா, அப்ப கோடியில ஒருவர். நடுவர் அவர்களே, சிதம்பரம் அண்ணா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். அழுத பிள்ளைக்கெல்லாம் பால் கிடைக்கும், ஆனால் அழுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கிடைக்காது. அதனால அழுத பிள்ளை அருளோடு இருந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கிடைத்தது. ஆமா, ஆனால் இது கலியுகம். அழுத பிள்ளையான ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் அன்றைக்கு பால் கொடுத்தார். இன்று அழுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஞானசம்பந்த பெருமானால் கோளறு பதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீங்க இன்னல்கள் இன்றைக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு எதை தேடும் தெரியுமா? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், இதைத்தான் சாதாரணமாக மனித மனம் சொல்லும். இப்போ அண்ணன் ரொம்ப அழகா சொன்னார், ஐயோ இறைவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வழிகிறது, அதனால கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்தாரே, அவர் அருளை உடையவர். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிதம்பரம் அண்ணாவும் ஸ்ரீமதி அக்காவும் இப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கண்ணில் இருந்து ரத்தம் வழியுதுன்னா ஒரு கண்ணை புடுங்கி கொடுப்பீங்களா? இன்றைக்கு இருக்கிற நடைமுறையிலே சாதாரண மனிதர்களாக இருக்கிற நாம் இன்றைக்கு எதனால் இறைவனை நாடுகிறோம் அப்படிங்கிறதா. நீங்க பாரதியாரை எடுத்துக்கோங்களேன், மகாகவி பாரதிய இறைவனிடம் என்ன கேட்கிறார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, எனக்கு ஒரு காணி நிலம் வேண்டும், தூயதாய் தூண்கள் நன் மாடங்கள்
தாருங்கள், அதிலே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும்னு அந்த பராசக்தியை பார்த்து பாரதிய இன்னல்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மருந்தாக சிலவற்றை கேட்கிற போது நாம் எல்லாம் சாதாரண மக்கள் என்ன கேட்டுருவோம்? இறைவனினுடைய திருநாமத்தை இன்னைக்கு எல்லாரும் கும்பிடுகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிற இந்த பெருமக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், எத்தனை பேர் உள்ள நுழைஞ்சோன்னே இந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன், அடுத்த வருஷம் நான் இந்த திருவிழாக்கு இங்க நடக்கிற ஏதோ ஒண்ணுக்கு வரும்போது வர்றதுக்குள்ள கடவுளே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரணும், என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்துடணும், இப்படி வேண்டுதல் வைத்துக் கொண்டுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்க்க ஒவ்வொருவரும் வருகிறார்கள். நீங்க ஒண்ணும் இல்ல, கோயில் திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் அப்பாவும் கரும்புல தொட்டி கட்டி அவ்வளவு வேகாத வெயில் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போவார்கள். ஏன் தெரியுமா? முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் உடல் பெருத்து, 5வது மாதம் மூச்சிறைத்து, 6வது மாதம் சுமை கூடி, 7வது மாதம் நடையாய் நடந்து, 8வது மாதம் வலி அனுபவித்து, 9வது மாதம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்து, 10வது மாதம் உன்னதமான உயிரை கொடுக்கிறாள் அந்த தாய். அந்த தாய்க்கு இறைவன் மீது அன்பு இருக்கிறதா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தன்னை பிள்ளை இல்லாதவள் என்று சொன்னதற்காக தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை மீது அன்பு இருப்பதால் தோல்ல தூக்கிக்கின்ற திருவிழாக்கள்ல அவர்கள் காணிக்கையை செலுத்துகிறார்கள்னா இன்னல்களை தீர்ப்பதற்கு தான் அடிப்படையிலேயே மனிதன் நாடுகிறான். ஒன்றும் இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு சாதாரண சீடன் போய் சந்திக்கிறார். நடுவர் அவர்களே என்ன சொல்றாரு? சிதம்பரம் ஐயா மாதிரி, சுவாமி நான் சிற்றின்பத்தை விளக்கி பேரின்பத்தை அடைய வேண்டும். இப்ப நாங்கள்லாம் சிற்றின்பங்கள் உடையவர்கள்னு அண்ணன் சொன்னாங்க. இன்னல்கள் பிரச்சனைகள் இதுக்காகவே போறாங்க. சரி, அதே மாதிரி அவன் கேட்கிறான், சுவாமி சிற்றின்பத்தை விளக்கி பேரின்பத்தை நான் அடையணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, தினம்தோறும் பகவத்கீதையை படி, கூடுதலாக கொஞ்சம் திராட்சை பழங்களையும் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறார். இப்போ இவன் அதை கேட்டு சரிங்க சாமின்னு போயிட்டு கொஞ்ச தூரம் யோசிச்சுட்டு மறுபடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் வந்து கேட்கிறார், சுவாமி ஒரு சந்தேகம், என்னோட சிற்றின்பத்தை போக்கி பேரின்பத்தை அடையணும்னு கேட்டா நீங்க கொஞ்சம் பகவத்கீதையை படி, கொஞ்சம் திராட்சை பழங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, எவ்வளவு திராட்சை பழம் சாப்பிடணும்னு நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேட்கிறார். எப்படி படிக்கணும்னு கேட்காம எத்தனை கிலோ திராட்சை பழம், இவனுக்கு என்ன மாதிரி ஞானம் கிடைக்குமா? இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொன்னார். நீ பகவத்கீதையில் எத்தனை பக்கங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் உன்னால் பேரின்பத்தை அடைய முடியும். எத்தனை திராட்சை பழங்களை சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் உன்னால் ஒருபோதும் சிற்றின்பத்தை விளக்க முடியாதுன்னு பதில் சொன்னார்னா, இன்றைக்கு நடைமுறையில் சாதாரணமாக இருக்கிறவர்களுடைய நிதர்சனம் என்ன? அதுதான் கேள்வி. நீங்க அருணகிரிநாத பெருமானுடைய அந்த முருகனுடைய துதிய பாத்தீங்கன்னா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, இப்படின்னு நம்ம பாடுவோம். இப்ப சிதம்பரம் அண்ணா சொன்ன மாதிரி மனசாட்சியோட சொல்லுங்க. அவர் விட்டுருக்கமா, அவரை நீங்க பேசுங்கம்மா. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருன்னா அவர் சிதம்பரம் அண்ணா, இவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா? அண்ணா அது அன்றே சொன்னார், அண்ணா இன்றே சொன்னார் சொல்ற மாதிரி. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு எத்தனை பேரு மனசாட்சியோட குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடுறதை விட குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடுறவங்க தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நடுவர்களே, இன்கம் கேக்குறாங்களா? வருவாய்தான். நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் இன்னைக்கு எல்லா சாமிக்கும் ஒரு அடைமொழி இருக்கிறது, வினை தீர்ப்பான் விநாயகன், வேலுண்டு வினை இல்லை. சுவாமிகள் எல்லாத்துக்குமே நீங்க திருச்செந்தூருக்கு இன்னைக்கு நிலவரப்படி சமீப ஆண்டுகள்ல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, திருச்செந்தூருக்கு படையெடுத்து போகிற மக்களுடைய எண்ணிக்கை சமீப காலங்கள்ல அதிகமாயிருக்கிறது. அது முருகன் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பின் மேலா? இல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அந்த முருகன் தீர்த்து வைப்பான். ஏனென்றால் அவன் கருணை கடல்னு அவனை தேடி ஓடுகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். கண்ணதாசன், செட்டிநாட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், கற்றவருக்கு கண் கொடுப்பான், அற்றவருக்கு கை கொடுப்பான்,
கற்றவர்க்கு கண் கொடுப்பான், அற்றவர்க்கு கை கொடுப்பான். பெற்றோரை பெற்றெடுத்த ஒருவன், அவன் பெயர்தான் இறைவன். அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், ஆறுதலை தந்தருள்வான், அவன் பெயரே இறைவன். கண்ணதாசன் சொன்னார்னா அது என்ன பாட்டு தெரியுதா? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன். அவன்தான் இறைவன். இப்படி நீங்கள் நம்முடைய இன்னல்களை தீர்த்து வைக்கிறவர்களாகத்தான் இறைவனை இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருணகிரிநாத பெருமானே தன்னுடைய கந்தர் அலங்கார பாடல்ல அவர்கள் எல்லாம் அருளாளர்கள். அருளாளர்களே என்ன பாடுறார்னா, உள்ளம் முருகும் முனை நினையும் நின்னடியார் வெள்ளம் புகும் விளங்கும் விமலானந்த வடிவே கள்ளம் புகும் என் கவலையை தாண்ட வள்ளல் புகுவாய் வடிவேல் அழகேன்னு, என்னுடைய கவலையை தாண்டுவதற்கு நீ அருள் புரிவாய்னு அருளாளர் அருணகிரிநாதரே பாடுகிற போது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். அவனுடைய அருளை தாண்டி அந்த அருளினால் என்னுடைய இன்னல்கள் தீர்க்க வேண்டும் தான் பாடுறோம். நீங்க திருநாவுக்கரச பெருமான இப்படி எந்த அருளாளர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா அருளாளர்களும் இறைவனுடைய அருளை நோக்கினாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சமணருடைய சூழ்ச்சியினால கல்லிலே கட்டப்பட்டு கடலிலே வீசப்பட்ட போது நாவுக்கரச பெருமான் பாடுகிறார், சொற்றுனை வேதியன் சோதி வடிவானவன் பொற்றுனை தீர்ந்திட பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினாலும் நற்றுணையாவது நமச்சிவாயமாய். அன்னைக்கு இறைவனை பார்த்து தன்னுடைய இன்னலுக்காக பாடினார். அதன் பிறகு சிவபெருமான் வந்து அருள் புரிந்து அந்த கல்லை தெப்பமாக மிதக்க விட்டு காப்பாற்றினார் என்றால், அருளாளர்களுக்கே இன்னல் என்றால் இறைவனை கூப்பிடும் போது நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஒரு முறை கிருபானந்த வாரியாரிடம் ஒரு இளைஞன் கேட்கிறான், என்னையா உங்க நெத்தி நிறைய இப்படி விபூதிய பட்டையா அடிச்சிருக்கீங்களேன்னு. அதுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் அப்பா வெள்ளை அடிப்பார்கள், குட்டி சுவருக்கு ஒருபோதும் அடிக்க மாட்டார்கள். இது இறைவன் குடியிருக்கிற வீடு, அதனால் நான் விபூதி அடித்திருக்கிறேன்னு சொன்னாராம். அப்படி இறைவன் குடியிருக்கிற உள்ளத்தை போல வாரியார் சுவாமிகள் போல ஒன்றிரண்டு அருளாளர்கள் இருந்தாலும் சாதாரண மனிதர்களாக இன்றைக்கும் இன்னல்களை எந்த இறைவனாவது தீர்த்து விட மாட்டாரா என்று கைலாசாவை கூட எதிர்நோக்கி இருக்கிற மானிடர்கள் தான் அதிகம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு வேற தீவே கிடைக்கலையா? கைலாசா தீவா நல்லதொரு வாய்ப்பு. நல்ல வேளை உங்களுக்கு புரியல, பரவாயில்ல. இல்ல நீங்க புரிஞ்சுட்டு புரியாம கூட உட்கார்ந்துருப்பீங்க, சொல்ல முடியாது. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக அழகா அருணகிரிநாதருடைய பாடலில் தொடங்கி அவ்வளோ பெரிய நாயன்மார்களே 63 நாயன்மார்களே கஷ்டம் வந்தப்போ இறைவனைத்தானே வேண்டாங்க. நினச்சி பாருங்க. அதுவும் அவங்க சொன்னாங்க பாருங்க, சொற்றுனை வேதியன் சோதிவானவன், அதில் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. இது எங்கே நடந்தது தெரியுங்களா? கடலூரில் நடந்தது. எங்கே பாண்டிச்சேரி போகிற வழியில் கடலூர் இருக்குல்ல, அங்கே இந்த இது நடந்தது. பண்ருட்டிக்கு கொஞ்சம் தாண்டி நான் போயிருந்தேன். அந்த இடத்த இன்றைக்கி வச்சுருக்காங்க. அந்த கல் மிதந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த இன்றைக்கி அந்த இடத்த ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. நான் அந்த ஊருக்கு பேச போனேன். எங்கே போனாலும் நாங்கள் பகலில் போய் என்ன பண்ணுவோம், அந்த ஊரில் சுற்றி பார்ப்போம், என்ன இருக்குலாம் பார்ப்போம். நான் அங்கே போய் பார்க்க போனேன். அந்த மண்டபம் ரொம்ப அழகாக அப்படி வச்சு அந்த இது வச்சுருந்தாங்க. அப்போ கிட்ட போய் பார்க்க போகலான்னு என் கூட வந்தவர், இருங்க இப்போ இப்படி போயிடுவோம் அப்படின்னாரு. புல் போய் பார்ப்பேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படி பார்ப்போம், இப்படி என்னையும் இழுத்துக்கிட்டு வர்றாரு. என்னென்னா அங்கே 5-6 ஆள் பகல்லே தண்ணி போட்டு உருண்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தண்ணியில் மிதந்துட்டார். யார்? நாவுக்கரசர் கடல் தண்ணியில் மிதந்துட்டார். இவன் சாதா தண்ணியில் முங்கிட்டான். அங்கே போய் பார்த்தா என்னை போவிட மாட்டேங்கிறாங்க, விடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்ல, இன்றைக்கி இந்த பேர் சரியாக தான் பொருந்துது, கடலூர் அப்படின்னு. அப்போ பாருங்க, கஷ்டம் வர்ற போது
இன்னல் வர்ற போது அந்த இறைவனைத்தான் கூப்பிடுறோங்கிற வருது. என்ன வருது? இன்னல்களை போக்கத்தான் நாம் அந்த பாடுபடுறோங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. மன ஆறுதலுக்காக தானங்க போகிறோம். கல்லோடாயினும் சொல்லி அழு, இதுதான் பழமொழி. நம்ம கவலையை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணில் அன்பு இருந்தால் போதுங்க, அந்த தெய்வத்தினுடைய கருணை நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக பாடின அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்தையும் சொல்லி, இப்போ இல்லை இறையன்பு ஓங்கத்தான் என்று பேச பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. பொம்மை பொம்மைதான் தைய தையனுக்கு தின்னாக்கு நக்கு தின் பஜன் கரே. பொம்மை பொம்மைதான் தைய தையனுக்கு தின்னாக்கு நக்கு தின் பஜன் கரே. உத்தனித்த நாக்கிருத்து மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். உத்தனித்த நாக்கிருத்து மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். இது என்ன மொழி தெரியல, ஆனால் நல்லா இருக்கு, பரவாயில்ல, கை தட்டிருங்க. தெலுங்கு மொழியினர். தெலுங்கு. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம், பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம். சரி. தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம். இந்த பக்தகோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். மொத்த வணக்கம் உங்களுக்கு தான். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. வாழ்க்கையில நாம திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து மகிழக்கூடிய பண்பு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இறை அன்பு ஒன்று மட்டும்தான். அன்பு என்ற பண்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி சிறையில் இருக்கிறார். அப்போ ஜெயிலராக ஸ்மட்ஸ்ங்கிற மகா கொடியவன் இருக்கிறான். சிறை கைதிகள் எல்லாம் எலும்பு ஒடிய அடிப்பான். மகாத்மா காந்தியை கீழே தள்ளி பூட்ஸ் காலால அடிப்பான், மிதிப்பான். மற்ற கைதிகள் எல்லாம் அடி வாங்கும் போது ஐயோ ஐயோன்னு அலறுவாங்க. ஆனா நம்முடைய தேசத்தந்தை காந்தி எப்போதும் இறைவன் மீது மாறாத அன்புடையவர் பாருங்க. அடி வாங்கும் போதெல்லாம் ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாராம். இது அந்த ஸ்மட்ஸை யோசிக்க வைக்குது. அடுத்த நாள்ல இருந்து ஸ்மட்ஸ் காந்தியை அடிக்கிறது இல்லை. அப்படியே உத்து பாப்பாரு, லைட்டா சிரிப்பாரு, போயிடுவாரு. ஒரு நாள் ஸ்மட்ஸ் காந்தியை பார்த்து சொல்றாரு, மிஸ்டர் காந்தி, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளுங்க, ஏதாவது புத்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. பைபிள் சார்ந்த 2 புத்தகங்களை கொண்டு கொடுக்கிறா. இந்த தொடக்கம் அந்த 2 பேர்த்துக்கு இடையில அன்பாக மாறுகிறது. ஒரு நாள் ஸ்மட்ஸ் வந்து சொல்றான், காந்தி, நான் 2 செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று மகிழ்ச்சியான செய்தி, இன்னொன்னு வருத்தமான செய்தி. காந்தி கேட்கிறாரு, மகிழ்ச்சி எது, வருத்தம் எது? இன்று உங்களுக்கு விடுதலை, இது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் உங்களை என்னால் பிரிய முடியாது, இது வருத்தமான செய்தி. காந்தி சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு பரிசு வைத்திருக்கின்றேன், நான் அதை தருவேன், நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிறையில தான் தைத்த 2 பூட்ஸ் எடுத்து ஸ்மட்ஸ் கையில கொடுக்கிறாரு. ஆசையோடு அதை வாங்கி போடுறார் ஸ்மட்ஸ். அவருக்கு ஒரே ஆச்சரியம், கரெக்டா இருக்கு, எப்படி இவ்வளவு துல்லியமாக கரெக்டா அளவெடுத்து உங்களால தைக்க முடிஞ்சது, யார் இந்த அளவை தந்தார்கள் அப்படின்னு கேட்டதும் சிரிச்சபடியே தன்னுடைய மேலாடைய நீக்கிறாரு. அங்க ஸ்மட்ஸ் காலால, அந்த பூட்ஸ் காலால மிதித்த வடுக்கள் அங்கே தென்பட்டன. இந்த வடுக்களை அளந்துதான் நான் அந்த பூட்ஸை தைத்தேன்னாரு. தடால்னு ஸ்மட்ஸ் காந்தி காலில் விழுந்தாராம். காந்தி, நான் மிருகம், நான் கொடியவன், நான் இந்த பூட்ஸை காலில் அணிய போவது கிடையாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இதை கடவுளாக வைத்து வணங்குவேன். நவீன பரதனா இருக்கா? ராமனுடைய காலணிகளை தலையில கொண்டு போனார் இல்லையா பரதன். அப்போ ஒரு கொடியவனான அந்த ஸ்மட்ஸ மென்மையான மனிதனாக காந்தியினுடைய அன்பே மாற்றி இருக்கிறதுன்னு சொன்னா, வரம்பில்லாத இன்ப வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது நாம அன்பு வைத்தோம் என்று சொன்னால் அந்த அன்பு நம்மை எந்த அளவுக்கு உயர்த்தும் நடுவர் அவர்களே. அதனாலதான் முப்பால் தந்து முத்துரைகளிலும் தன் முத்தான முத்திரைகளை பதித்த தெய்வ புலவன் திருவள்ளுவன் பதிவு செய்தான்,
அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஆகா. ஆ. நடுவர் அவர்களே, என்னுடைய ஊரு ஆறுமுகநேரி, ம். திருச்செந்தூர் பக்கத்துல, திருச்செந்தூருக்கு போகக்கூடிய வழியில இருக்கு. இப்ப நாளை மறுநாள் 30ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தினம் தினம் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையா போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க அன்பு மலர பாடிக்கொண்டே போறாங்க, முருகன் மீது அன்போடு. பாட்டு கேளுங்க, அந்த பக்தி ஓங்குதான்னு பாருங்க. 6 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம், சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும், அன்புடன் ஊர்ந்து செல்வோம். எப்படி நடந்து போறாங்களாம்? அன்போடு ஊர்ந்து செல்வோம்னு. அது மட்டும் இல்லம்மா, மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்னன்னு ஒரு பாட்டு இருக்கும். கோடிப்பெண் செம்பன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி அப்படின்வாங்க. கிளிக்கண்ணி. ஏட்டு சுப்பராயில் பிள்ளைன்னு ஒருத்தர் போலீஸ் காவல்துறையில் இருந்துட்டு முருகன் அருளால் கவியாக மாறி பாடினாருங்க. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பன் போனால் என்ன, கிளியே குறுநகை போது மடி, குமரன் குறுநகை போது மடி. அந்த அன்பு ஓங்கிறதுக்கு அந்த பக்தர்களே வரி வந்து என்னது, வள்ளிக்கண. அதை பாடிருங்க, அப்பதான் நம்ம வீடு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். வருமா? வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் உள்ள முருகுதடி கிளியே உண்மத்தமாகுதடி. உண்மத்தம்னா பைத்தியம்னு அர்த்தம். உள்ள முருகுதடி கிளியே உண்மத்தமாகுது. வள்ளிக்கணவன் பேரை யார்? முருகன். யார்? வழிப்போக்கேன். போகிற போக்கில் முருகாண்டு போவானா, அதை கேட்டால் மனசு உருகுதாங்க. அந்த பக்தர்கள் பாடுறாங்க, காலம் வழி விடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம், அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும், காவிரி போல் வளர்வோம். நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் நடுவர் அவர்களே. ஆமா, இதெல்லாம் நாங்க எங்க கேட்டோம்? பேசுவது கிளியா? இதான் எங்க ஞாபகத்தில் வருது. திருச்செந்தூர்ல ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இறை அன்பு இல்லாம கூட முடியுமா? கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா? கேளுங்கம்மா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா? குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பாட்டு கேட்கிறப்பே சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்ப இறைவனை தோழனாக கொண்டு அன்பு செலுத்தியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனா இறைவனை பாருங்கள், தோழன் மாதிரியே வராரு. இது எண்ணி எண்ணி அனுபவிக்க வேண்டிய ஒரு சிவ பக்தி. திருவருள் செல்வன் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய இறை அன்பு, அவர் இறைவனை வணங்குறது மட்டும் கிடையாது, அந்த இறை அன்பினுடைய வளர்ச்சியை பாருங்க. தன்னுடைய சந்ததிகளும் இறைவனை வணங்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. பக்தி பெருக்கல இறை அன்பு மேலோங்க சொல்றாரு. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில்
எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஆகா, அருமை அருமை. அதில் பாருங்க, முதல்ல பித்தா பிரைசோடின்னு அது மாத்திரம்தான் சுந்தரர். பின்னாடி வந்ததெல்லாம் கண்ணாசன் சேர்த்துக்கிட்டாரு. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அதுல இருந்து கண்ணாசன். நடுவர் அவர்களே, மேடையில இந்த 3 பேச்சாளர்களும் பேசுகின்ற பொழுது என்னை சேர்த்து விடாங்க, நான் அவங்க கட்சியில் 2 பேரு, அவங்க 2 பேரு எங்களுடைய அடிநபர், ஒரு அந்த ஆசிரியர், பேராசிரியர். அவங்க பேசும்போது என்னென்ன தேவார பாடல்களை வைத்தார்களோ அத்தனை பாடல்களையும் பார்வையாளர்களினுடைய வாய்கள் சொல்லிக்கொண்டே வந்தன. முணுமுணுத்தான். இது எங்க பார்க்க போறோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி நகரத்தார் வீடுகளில் மாத்திரம்தான் நாங்க தேவாரம் திருவாசகம் சொன்னா நீங்க சேர்ந்து சொல்லுவீங்க, அதான் உண்மை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, இந்த இறை அன்பர்கள் சதா சர்வகாலமும் இறைவனுடைய திருநாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் தெரிகிறது. அது மட்டும் இல்ல, திருவாசகம் முற்றோதல் இங்கதான் நடக்குது. அழகா சொல்றாங்க, நாமம் இறை நாமம். ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நமோ. மந்திரம், அழகான பாட்டு, இறை நாமம். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. நடுவர் அவர்களே, சிலர் பேரினுடைய பேரை கேட்டாலே நமக்கு பத்திக்கிட்டு எரியும். ஆனா இறைவனினுடைய பேரை நீங்க கேட்டு பாருங்க, பக்தி கிட்ட வரும். பக்தி, ஓஹோ, சில பேருக்கு பக்தி பத்திக்கிட்டு வரும், இது பக்தி கிட்ட வரும். அவங்க சொன்னாங்க கஷ்டத்துல மட்டும்தான் இறைவனை நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இறைவனை நினைக்கிறது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இறை அடியார்களையும் இறைவனா நினைத்து தொண்டு செய்தவர்கள் பக்தர்கள். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை எப்படி தாழ்த்தி கொள்ளுகிறார் அந்த இறை அன்புக்காக வேண்டின்னு பாருங்க. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டர கடியேன், அல்லீமன் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. திருத்தொண்டர் தொகை. உலக பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுக்களை எல்லாம் விட்டுவிட்டு பற்றற்றவனாகிய எம்பெருமான் மீது வைக்கக்கூடிய பற்றின் பெயர்தான் பக்தி நடுவர் அவர்களே. இந்த பக்தியைத்தான் மாணிக்க வாசகர் இடையரா அன்பு என்று சொல்கின்றார். அந்த வரம்பில்லாத அன்பு கொண்ட அந்த ஆண்டவன் மீது நிபந்தனையற்ற அன்பை மாறா காதலோடு நாம் செலுத்த வேண்டும். ஆகவே எப்படி பார்த்தாலும் இறைவனை நாம் வணங்குவது. இப்போ அப்பாக்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவாங்க. இது அப்பாக்களுக்கு குழந்தைங்க மேல உள்ள ஒரு அன்பு. இந்த அன்பினுடைய மிகுதி எப்ப தெரியும் அப்படின்னா,
இப்போ 3.5 வயசு குழந்தை ஒன்று இருக்கு, அது லட்டு வாங்கி கொண்டு கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த லட்டு ஆசையா வாங்கின குழந்தை அப்படியே கொஞ்சோண்டு பிச்சு எடுத்து அப்பா ஆ காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு ஊட்டம் பாருங்க. அப்பாவுக்கும் சந்தோஷம், குழந்தைக்கும் சந்தோஷம். இந்த நிகழ்வினால அப்பாவுக்கு குழந்தை மேலையும் குழந்தைக்கு அப்பா மேலையும் அன்பு மேலோங்குமே தவிர அன்பு குறைந்து போகாது. அன்பு என்பது கொடுத்தாலும் வளர்வது, பெற்றாலும் வளர்வது. எனவே இறைவனை நாம் வணங்குவது இறை அன்பு ஓங்குவதற்குத்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்ப அழகாக அருமையாக பாடினாங்க. பக்தி பாட்டெல்லாம் நம்ம நேரில் கேட்குறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதுவும் திருத்தொண்டர் தொகை இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் சேக்கிலார் பெரிய புராணம் பாடுறாரு. இப்போ சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு தெரியும், யாராவது சினிமா கதை சொல்ல போனால் ஒன்லைன் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு வரி அதில் கதை சொல்லணும். இந்த ஒன்லைனை உருவாக்குனவரே சுந்தரர் தாங்க. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கு மடியன், திருநீலகண்டத்துக்கு கோயனார், அதான் திருநீலகண்ட நாயனாருடைய கதை. அதை அப்படியே எடுத்து 63 நாயன்மாரில் எழுதுறார். அப்படியே எடுத்து கண்ணாசை எழுதினார். எப்படி தெரியுமா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இப்படியே சொல்லிட்டு போனால் அது வெறும் கதைங்க. சினிமா நடுவில் கொண்டு வந்து வைப்பாருங்க. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. சவாலை சமாளி. எப்படி பாருங்க, ஒரு வரியில் அவருக்கு அது சொன்னால் ஒரு வரியில் ஒரு புராணம் சொல்லிவிடுவார். யார்? நவீன கம்பன் மாதிரி கண்ணதாசன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய திறமையுடையவர். இந்த இருக்கு சிறுகுடல்பட்டி. இன்னைக்கு அது வழியாக தான் வந்தேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகான செய்திகளை எடுத்து சொன்னாங்க. 4 பேருக்கு ஒரு நல்ல கைதட்டை கொடுத்துருங்க. இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சின்ன கிராமத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ முன்னாடி உட்காந்துருந்து, அப்போ எல்லாம் சேர் போட மாட்டாங்க, கீழே தான் சமணம் போட்டு உட்காருவோம். இப்போயே உட்காரலாம், எந்திரிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. அதில் அந்த வயசான பாட்டி வெத்தலை பாக்கு அடிச்சுக்கிட்டே பட்டிமன்றம் கேட்குது. நான் அது என்னடா அது கேட்க போகுதுன்னு நான் நினச்சேன். அது என்ன பண்ணுச்சு சரிங்களா? இவங்களை மாதிரி அன்னைக்கு வந்த ஒரு 4 பேர் பேசி முடித்தாங்க. முடிக்கவும் நான் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தேங்க. அந்த பாட்டி கேட்குது, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சில்ல, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சில்ல, உனக்கு யார் மணி அடிப்பா? எப்படி பார்த்தீங்களா? உனக்கு யார் மணி அடிப்பா? இப்போ உங்களுக்கு அந்த கவலை இருக்கும். இவர் முன்னுரையே 1/2 மணி நேரம் பேசினார், முடிவுரை அப்படிலாம் இல்லைங்க. நான் சுருக்கமாக தான் பேசுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு மனசுக்குள்ளேயே மணி அடிப்பேன். எனக்கு ஏன்னா வகுப்புக்கு போகிறவே, நான் வகுப்பில் நான் பார்த்துருக்கேன். போர் அடிக்கிற கிளாஸாக இருந்தால் அது மத்தியானம் 2 to 3 பார்த்திங்கன்னா அப்படி தூக்கம் வரும். சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதா ஓடலையா. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான். இவர் எப்போ வந்தார்? ஜூன்லையா ஜூலைலையா தெரியல. ஏன்னா அப்படி வகுப்பு போர் அடிக்குது. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த 2 தலைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பக்தி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது எதுக்காக நான் இந்த தலைப்பு கொடுத்தோம்? இப்போ இவங்களுக்கு தெரியாதா இறைவன் போங்கங்கிறது? இவர்களுக்கு தெரியாதா இன்னல் நீங்கங்கிறது? 2 பேருக்கு 2மே தெரியும். ஆனால் இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பல செய்திகளை சொல்லணும். அந்த காலத்தில் மாடு தோட்டத்தில் மேயிறப்ப நீண்ட கயிறு அதுக்கு போட்டு ஒரு முளைக்குச்சி வச்சு அதில் கட்டி வச்சுருப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? மாடு ஓடிடவும் கூடாது, மேயவும் வேணும். அதுபோல் இங்கே நல்ல செய்திகளை சொல்லவும் வேணும், அது உங்களுக்கு சுவையாகவும் இருக்கணும். இப்போ சொல்ல வர்ற செய்திகள் பூரா அப்படி இருக்கணும்.
நாம் எதுக்கு கடவுளை வணங்குறோம்? ஒரு கேள்வி கேட்குறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் ஒவ்வொரு வகையில் இருக்கும். அதில் இன்னல் நீங்க இவர்களுடைய வார்த்தை, இறையன்பு ஓங்க இவர்களுடைய வார்த்தை, இதில் மாற்றம் இல்லை. இந்த பட்டிமன்றம் தொடங்கி ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியா அப்படின்ட்டு கிளம்பிடாங்க, கொஞ்சம் இருங்க முடிச்சிருவோம். இந்த 2 மணி நேரமும் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசினோம். யோசிச்சு பாருங்க. ஆன்னு கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, எங்களுக்கு பேச வருமா? ஒரு ஊருக்கு பேச போயிருந்தோம், 3000 பேருங்க கூட்டம், அப்படியே குப்புறப்பட்டு தூங்குது சனம். ஏன் தெரியுமா? 39 நாள் நாடகம் போட்டு 40வது நாள் எங்களை கூப்பிட்டா அவன் தூங்காமல் என்ன பண்ணுவான்? பேஸ் சரியா இல்லை தம்பி, கொஞ்சம் பாருங்க. 39 இப்போ பரவாயில்ல, 39 நாள் நாடகம் பார்த்து 40வது நாள் நாங்கள் போய் அதில் இன்னமா வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னுக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துவீங்க, இன்னும் போலடோய் அப்படிங்கிறான். பேச ஓடுமா? நல்ல பேச்சுக்கு அழகு கேட்டுக்கிறதுக்கால கட்டி போடணுங்க. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். சொல்லு கேட்டவங்கள கட்டி போடணும். கேட்காதவங்கள, இந்த பட்டிமன்றத்தை கேட்காதவங்க அல்லது பகைவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவங்களும் வந்து கேட்குற மாதிரி செய்கிறது தான் பேச்சான். எவ்வளோ பாருங்க, எழுதி 2000 வருஷம் ஆச்சுங்க. அப்படியே கட்டி போடுறோம் பேச்சு. ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது, அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்காடா. ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகலாம்னு கடலில் நோக்கி ஓடி இருக்கான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான். அப்படி யூடர்ன் எடுத்து வந்து இங்கே உட்காந்துட்டான். அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிவும் அவர் காலில் விழுந்துட்டான். அவர் அவனை அள்ளி தூக்கிட்டார். என்ன என்ன அப்படின்னார். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன். உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவருக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவ்வளவு நல்லா பேசுகிறனா, உன் தற்கொலையை தடுத்துட்டனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் சாகணுமான்னு நினச்சேன், திரும்பி வந்துட்டேன். அப்படி பேசலாமா? நல்ல பேச்சுக்கு தான் எப்போதும் ஈர்ப்பு இருக்கும். ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு தந்ததுங்க. நம்ம இந்த தலைப்பை எங்கே போட முடியும்? நம்ம ஊரில் தான் போட முடியும். சரி, நாம் எப்போ கடவுளை வணங்குவோம்? இப்போ நமக்கு சுண்டு விரல் இருக்குங்கிறது எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? காலில் கையில் சுண்டு விரல் இருக்கிறது எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? அந்த நெகம் பேந்து வலி வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ தான் அது ஒரு விரல் இருக்குன்னே நமக்கு தெரியும். அது வரைக்கும் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். அப்போ அதை போய் பார்ப்போம், இதுக்கு என்ன, இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு மனுஷ பிறவிக்கு இன்னல் வரதான் செய்யும். ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷனாக வந்தோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்ல சொல்றாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மாணிக்க வாசகர். அப்படி தான் வந்தோம். ஆனால் வந்தாலும் நமக்கு இன்னல்கள் இருக்குது. அது காலம் மாற மாற மாறணும். சின்ன வயசில் எதெல்லாம் இன்னலாக நினச்சேன் தெரியுமா? நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருள் காணா போயிட்டா இனி எப்படி நம்ம வாழ போகிறோம்னு நினைப்போம். நான் ஒரு பம்பரம் வச்சுருப்பேங்க, சாட்டையில் சுற்றுறது. அதோடு தான் தூங்குவேன், அதோடு தான் சாப்பிடுவேன். அது என் கையிலேயே இருக்கணும். இப்போ செல்லு வச்சுட்டு திறமில்ல, அது மாதிரி. ஒரு நாள் அந்த பம்பரத்தை காணோம். நான் அழுக இருக்கு பாருங்க. இனி பம்பரம் இல்லாமல் எப்படி என் வாழ்க்கை அமைய போதும்லான்னு நான் நினச்சேன். யோசிச்சு பாருங்க. அந்த வயசுக்கான கவலை. கடவுள் எல்லா பிள்ளையார்ட்டையும் வேண்டினேன். அந்த பம்பர பத்திரம் கிடச்சிட்டா, அதுவும் வேண்டுதல் வைக்கிறப்ப இல்லாததெல்லாம் வேண்டுவோம். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் ஆடு பெஞ்சு, அவரும் அவர் கூட இருக்கவங்க ஆடு பெஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு ஆடு காணா போயிடும். உடனே அங்கே இருக்க காளியம்மன் கோயிலில் போய் இவர் வேண்டுவார். யார்? என்எஸ் கிருஷ்ணன். காளி, அந்த ஒரு ஆடு கிடச்சிட்டா உனக்கு 9 ஆடு பலி போடுறேன் அப்படிம்பாரு. அவங்க பக்கத்தில் இருக்க சொல்லுவான், நம்மகிட்ட இருக்கிறது 8 ஆடு தானுங்க அப்படிம்பா. இவர் உடனே டேய் சும்மா லோலாய் அப்படிம்பாரு. அது கடவுள்கிட்ட சும்மா பேச்சுக்கு சொல்கிறாங்களாம். இந்த பிகில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இப்போ விஜய் இப்படி உள்ளே போன உடனே அவர் பின்னாடியே ஒரு 7-8 பேர் போவாங்க. நான் கூட சொல்லுவேன், 8 கிடா தானடா வெட்டியிருக்கேன், இவங்க மலை மாடு மாதிரி போடாங்களேடான்னு சொல்லுவேன்ல. அப்போ சின்ன வயசில் ஏற்படுற அந்த ஆசைகள் அதுக்குரியதாக இருக்கும். இப்போ நான் பம்பரத்தை பற்றி கவலைப்படுவேனா? இல்லை. இப்போ ஏங்க எவ்வளோ வாங்கின கடனை எப்போ கட்டுவோம்னு. உலகத்தில் சின்னம்மையோ பெரியம்மையோ ஒழிச்சாச்சு, இஎம்ஐயோ ஒழிச்சிருக்கமா? இல்லை. ஐடி பீப்புளுக்கு தான் தெரியும். முன்னெல்லாம் எங்கள் அப்பா ஆசிரியராக 44 வருஷம் வேலை பார்த்து கடைசியாக வாங்கின சம்பளம் 500 ரூபா. கடைசியாக அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்போ வாங்கின சம்பளம் 500 ரூபா. பென்ஷன் அதில் பாதி 238 ரூபா. அந்த சம்பளம் வாங்க அவர் 44 வருஷம் உழைக்க வேண்டிருந்துச்சு. இப்போ ஐடியில் எடுத்தோடனே ₹1,00,000 சம்பளம். இதில் என்ன லாபம் தெரியுமா? லாபம் என்ற லாபம் என்ன நஷ்டம் தெரியுமா? இந்த ₹1,00,000 நிறுத்திடுவாங்கிற எங்களை பயத்திலேயே இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. எல்லா சாமிக்கும் வேண்டுதல்னா பார்த்தீங்கன்னா அப்படி வேண்டுதல், இப்படி வேண்டுதல், அங்கே போக இங்கே வர. நான் மலேசியாவில் 10 மலை முருகன் கோயிலுக்கு போய் தைப்பூசத்துக்கு போவேன். நேர்முக வர்ணனை பண்ண பார்க்க போவேன். ஆச்சரியங்க, அது தமிழ் கடவுள் முருகன். ஆனால் மலேசியர்கள் வருவாங்க, சீனர்கள் வருவாங்க, காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அந்த படி நீங்கள் அங்கே போயிருக்கலான்னு தெரில. அந்த 10 மலை முருகன் கோயிலுக்கு போய் பாருங்கள், ஒரு தடவை போயிருப்பீங்க. நான் டிவியில் பார்ப்பேன், அதை பார்த்து தான் நான் பேசுவேன். நான் நேராக கூட்டத்துக்குள்ளே போக முடியாது. அதில் அந்த படியில் ஒரு செட்டு ஏற அடுத்த செட்டு ஏறுவாங்க. அப்படியே அந்த படி எஸ்கலேட்டர் மாதிரி போகுங்க. மனுஷர்களாக அப்படி மெதுவாக போவாங்க. யாரையும் முந்த மாட்டாங்க. நான் மலேசியாவில் பார்த்தது. இங்கே ஓடுற ஓட்டத்தை பார்த்தா முருகனை தள்ளிவிட்டு போயிடுவாங்க போட்டிருக்கு. வெற்றிவேல் முருகன் கத்துல முருகனை அரண்டு போயிடுவார் போட்டிருக்கு. அதுவும் சில பேர் 50 பைசாவுக்கு சூடத்தை பொறுத்து வச்சுட்டு ஆடிக்கார் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்து 50 பைசாவுக்கு ஆடிக்கார் மாத்திரம் வாங்கிட்டா அடுத்த ஆடியில் உனக்கு ₹1 சூடம் பொறுத்துவேன். ஏன் அவர் சூடத்தை பார்த்ததே இல்லையா? அதைத்தான் அவங்க சொன்னாங்க, அது வியாபாரப்பா, அது என்ன பக்தி அது. அதனால தான் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தன் ஆய் என்ற ஒரு மன்னன் இருந்தாங்க. பழனி பகுதியை ஆண்டவன். உங்களுக்கு பாரி காரி ஓரி தான் தெரியும். அதியமான் இவன் ஆய். அவனுடைய கொடைத்தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு புலவன் சொல்கிறாங்க, என் மன்னன் இருக்கானே, இப்போ தர்மம் பண்ணால் மறு உலகத்தில் நல்லா இருப்போம்னு சில பேர் நினச்சி செய்கிறாங்களே, அப்படி வியாபாரி இல்லைடா என் மன்னன். இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். அறவிலை வணிகன் பாருங்க, அறவிலை அறத்தை விற்கிறவன் என் மன்னன் கிடையாதுடா. அவன் கொடுப்பான்டான். இன்னொருத்த கேட்டான், இன்னொரு புலவன் கேட்டான். ஏனிச்சேரி முடமோசியார் கேட்குறாரு, ஓ யானை மட்டும் ஒரு பிரசவத்தில் 9 குட்டி போடுவான்னு கேட்குறாரு. யானை ஒரு குட்டி தான் போடும். ஏன் கேட்குறாரு தெரியுமா? வர்றவனுக்கெல்லாம் யானை கொடுக்குறாருங்க, அவன் கொடுப்பாடாங்க. ஒரு புலவன் சொன்னா, உழைக்குரிய பாண்டம் உவந்திரக்க சென்றால் கொலைக்குரிய வேளம் கொடுத்தனை. நான் உழ வைக்க பானை கேட்டா நீ எனக்கு யானை தீ கொடுக்குறியப்பா. உழைக்குரிய பாண்டம் உவந்திரக்க சென்றால் கொலைக்குரிய வேடம் கொடுத்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானையை கொடுத்து போய் பிச்சை எடுன்னு அவன் சொல்லலை. யானையை கொடுத்தா ஒரு கிராமம் சேர்த்து கொடுப்பாங்க, அதுதான் முக்கியம். நான் இப்போ இன்னைக்கு இந்த செப்பேடுகள் நெதர்லாந்துலேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறீங்கல்ல,
லேடன் பல்கலைக்கழகத்தில் 8 வருஷத்துக்கு முதல்ல நான் போய் நேராக பார்த்தேங்க. 8 வருஷத்துக்கு முதல்ல நெதர்லாந்து போயிருந்தப்ப நேரடியாக போய் பார்த்தேன். அது என்ன தெரியுமா, கடாரத்தை சேர்ந்த ஒரு மன்னன் தமிழ்நாட்டுக்கு வந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்து, இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முதல்ல வந்து சைவ மன்னனாகிய ராஜராஜ சோழன்ட்ட பௌத்த கோயில் கட்ட இடம் கேட்குறாங்க. பாருங்க, மதமெல்லாம் பெருசு இல்லைங்க. நீ ஓன் ஜாமியை நீ கும்பிடு, நான் என் ஜாமியை நான் கும்பிடுறேன். இடம் கொடுத்துட்டு அப்படியே விடலைங்க. அந்த கோயிலில் விளக்கறியணும் இல்லையா, அதுக்காக ஒரு கிராமத்தையே தானமாக கொடுத்தான் ராஜராஜ சோழனும் அவன் மகனாகி ராஜேந்திர சோழனும். அதுதான் ஆனைமங்கல செப்பேடு. அது எங்கே இருந்தது தெரியுமா? நெதர்லாந்தில் லேடன் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. நான் போய் பார்த்து தொட்டு பார்த்தேங்க. 1000 வருஷம் பயணம் பண்ண மாதிரி சந்தோஷம் இருந்தது. அப்போ கூட நண்பர்கிட்ட கேட்டேன், இதை நம்ம ஊருக்கு கொண்டு போவோமான்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க வேண்டாம், இது என்னது தாமிரம், இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் காப்பர். இது இங்கே இருந்தால் இவர் காப்பர். உங்களுக்கு புரியலை? இங்கே இருந்தால் இவர் காப்பர், அங்கே போனால் எவர் காப்பர். ஆனால் நம்மவர் காப்பர்னு நம்ம பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அதை வந்து என்ன பண்ணார், நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அது விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வந்துடலாம், வரணும். நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் பெறுற போதும் அங்கே வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பேசுகிறோம், கஷ்டம் வந்துட்டால் சாமியை கும்பிட்டுறோம். கஷ்டம் போயிட்டா நல்ல மார்க் வாங்கிட்டா நான் படித்தேன் வாங்கி பார்த்துருக்கீங்களா, ஃபெயிலாக போயிட்டா அந்த வாத்தியார் மார்க் போடலேம்மா, அப்படி தான் சொல்லுவேன். அவன் அந்த வாத்தியார் ஒன்றுமே போட மாட்டாங்க. நல்லா படித்தா தான் நமக்கு எல்லாம் கிடச்சிட்டா நான் என் உழைப்பில் வந்தேன். ஆனால் கடவுள்கிட்ட போய் என்ன செய்கிறது, இன்னல் வந்தால் துன்பம் வந்தால் போய் அழுகிறது, தேம்பி தேம்பி அழுகிறது. சில பேரை பார்த்து கடவுளே கண்ணீர் விட்டுருவார் வந்துட்டாட்டா திருப்பி. அதுவும் சில பேர் டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. முதல் நாள் பெரிய பட்டியல் கொடுத்துட்டு 3ஆம் நாளே போய், அப்புறம் சாமி நான் முந்தா நாள் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அவர் என்ன செய்வார், இவங்களுக்கு பொதுவாக என்ன அப்படின்னா, கஷ்டம் வந்த உடனே அடித்தோடனே பிள்ளை அம்மா அப்படின்னு கத்துற மாதிரி எங்களுக்கு கத்தத்தான் தெரியும். காப்பாற்ற ஆள் இருக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் கத்துவோம். ஆனால் கத்துனா தான் வருவாங்க. அதுக்கு தான் அவர் சொன்னார், அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். பிள்ளை அழுதா ஏன் அழுகுதுன்னு தெரியணும். பிள்ளை பெற்றிருக்கா பாரு அப்படி சொல்லக்கூடாது. பசியில் அழுகுதா, தூக்கத்துக்கு அழுகுதா, வழியில் அழுகுதா. அப்போ வேண்டுதல்கள் மட்டுமில்லை, இன்னல்கள் எப்போ வருதோ அப்போல்லாம் என்ன செய்கிறோம், கடவுளை போய் கும்பிடுறோம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், துன்பம்னு வந்துட்டா அந்த நேரத்தில் நீ பயப்படாமல் இருப்பா. இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர், துன்பத்துக்கே துன்பம் கொடு, அந்த துன்பம் உங்ககிட்ட வராது. இங்கே இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னல்கள் வர்ற போதெல்லாம் நாங்கள் இறைவனை நோக்கி போகிறோம். உண்மைதான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இன்னல்களை களைய அவனால் முடியும் அப்படின்னு. அப்போ இன்னல் எப்பெல்லாம் வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. கிரேசி மோகன்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? ஒரே வார்த்தையில் சொன்னாருங்க. இருக்குன்னு சொன்ன பிரகலாதனுக்கு கடவுள் வந்து காப்பாற்றினார். இல்லைன்னு சொன்ன இரணியகசிபுக்கு தூணை பிளந்துக்கிட்டு வந்தார். நீ இல்லைன்னு சொன்னேல, இந்த பார் நான் வர்றேன், இருக்குன்னு அவன் நம்பிடான், அவனுக்கு இருந்தது. இங்கே எல்லா நேரத்துலையும் துன்பம் வந்த உடனே மனதுக்குள்ளே நமக்கு என்ன தெரியுமா, நம் வீட்டில் இருப்பவர்கள், மற்றவர்கள், நாட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் தீர்ப்பார்கள் என்பதை காட்டிலும் இறைவன் தீர்ப்பான்கிற நம்பிக்கை இருப்பதனால இன்னல் வர்றப்போ உடனே போகிறாங்க. குழந்தையாக இருந்தாலும் அது அவரே சொன்னார், இன்னது வேணும், இப்படி வேணும், இது நினச்சி வந்தேன், இது நடக்கணும், இந்த கஷ்டம் போகணும். ஏன் நீங்கள் திருநாவுக்கரசர் யோசிச்சு பாருங்க, பாட்டு என்ன பாட்டு அவர் பாடின பாட்டு, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். அதில் அவர் என்ன முக்கியமாக சொல்கிறது தெரியுமா, வைத்த வழி வந்துருச்சு, இது போகணும்.
புடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானை. வீரட்டானத்துறையில் அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாகிய திருவதிகையில் அக்கா சொல்ல கேட்டு போய் பாடுறாருங்க. அந்த வைத்த வழி போதுங்க. இன்னல் வந்ததால் தானே போனார். சுந்தரமூர்த்தி சாமிகள் கண்ணு போனப்போ தானே போனார். வெப்பு நோய் வந்தப்போ தானே பாண்டிய மன்னனை கூப்பிட்டு மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு பாட சொன்னாங்க. அப்போ இன்னல்கள் வரும்போது தான் நாம் இறைவனை வணங்க செல்லுகிறோம் என்று நாம் முடிச்சேன்னு வைங்க. ஐயா உட்காருங்க, முடிக்கலன்னா முடிச்சேன்னா போனால் போங்க, இன்னும் நான் பணம் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் இல்லை. முடிச்சேன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னும் முடிக்கலையா, எந்திரிச்சு பாடிடுறாங்க. அந்த அம்மா டபக்குன்னு எந்திரிச்சு. இவங்க சொன்னது என்னன்னா, இன்னெல்லாம் இருக்கட்டும், இறை அன்புங்கிறது என்னன்னா, அது இறைவனை நினைச்ச உடனே மனதில் ஏற்படுற மகிழ்ச்சி. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. மனுஷனாக பிறக்கக்கூடாதுமா, நாவுக்கரசர் பிறக்கணுங்கிறார். ஏன்னா உலகத்திலேயே அழகான சிற்பம் சிவபெருமானுடைய அந்த குறுநகை புரிகிற முகம்தாங்க. குறுநகை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அதுவும் குமிழ் சிரிப்புன்னு ஒரு வார்த்தையை போடுறார். சிரிப்பு வந்தால் அடக்குன்னு அழகாக இருக்குமா. இப்போ சில நேரங்களில் கணவன் இன்னைக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரை வெறுங்கையில் இதுக்கு டம்முன்னு கீழே போட்டு காலில் போட்டு ஒரு டான்ஸ் ஆடிடுவான். மனைவி பார்த்துட்டு சிரிச்சா கொன்றுவான். அங்கிட்டு திரும்பி முகத்தை கையில் பிடிச்சிக்கிடுவாங்க அப்படியே. அப்போ பார்த்தீங்கன்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகாக இருந்தா ஆமாம். இங்கே காது வெந்து போச்சுன்னா அங்கே அப்படியே. அது எதுக்குன்னா, வெந்நீரை கூட உனக்கு தூக்க தெரியல, நீ சமையல் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சிரிப்பு தாங்க முடியாதுங்கிறது. சரி, இங்கே இவர்களுடைய அந்த பேச்செல்லாம் என்ன அப்படின்னா, அது இல்லை, அந்த குறுநகையை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும். அதை தான் அவங்க சொன்ன அந்த வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னால் கேட்டால் செவி குளிரணும், பார்த்தா கண்ணு குளிரணும், நினச்சா மனசு இனிக்கணும், தலையே நீ வணங்காய். சரி, அப்போ ஒரு கேள்வி கேட்குறா. அழுத பிள்ளை தான் பால் குடிக்குமான்னு இவர் கேட்ட உடனே இவர் சொன்னார்ல ஒரு வார்த்தை. இது நான் சொல்கிறேங்க, நான் நேரடியாக சந்தித்த சம்பவம். திருநெல்வேலியில் 3 வீதி சந்திக்கிற இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். 3 வீதி சந்திக்கிற இடத்துல இந்த பக்கம் பொது இடத்துல தனி சொற்பொழிவு. மூவரில் முதல்வன் தலைப்பு. மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். மூவரில் முதல்வர் திருஞான சம்பந்தர். இது பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கப்ப சில பேர் கேள்வி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் அங்கே ஒருத்தர் கொஞ்சம் தாடி வச்சுருந்தார், ஒரு தபால் பை மாதிரி என்னமோ போட்டிருந்தார், என்னமோ எடுத்து எழுதினார், எனக்கு மேடையில் கொடுத்து விட்டார். வாங்கி பார்த்தேன், வச்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னேன். அவர் அங்கேருந்து நோ இப்போவே சொல்லணும், மைக்கில் சொல்லணும். இல்லைங்க, அது கூட்ட முடியட்டுங்க, சொல்கிறேன். எனக்கு வேலை இருக்குது, சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணவங்க போயான்னு இல்லை இருக்கட்டும், அவர் கேட்கட்டும். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் அழுதபோது உமையம்மை ஞானப்பாலை கறந்து பொற்கிண்ணத்திலே கொடுத்தால் நீங்கள் சொன்னீங்களே, எல்லா பிள்ளையும் அழுத போது ஏன் கொடுக்கவில்லை? ஊரில் இருக்க பிள்ளையெல்லாம் அழுகிறப்ப ஏன் கொடுக்கல? இதுதாங்க அந்த கேள்வியை கேட்குறாரு. இதை நான் என்ன செய்வேன்? அழுகை எனக்கு அழுகையாக வருது. ஏன்னா நான் ஏதோ ஒரு 4 பாட்டு எழுதிட்டு போய் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிலபஸில் இல்லாத கேள்வியை கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? ஞான சம்பந்தன்னு வேறு பேர் வச்சுருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன்,
ஐயா நான் பேச ஆரம்பித்தப்ப நான் இதுக்கு பதில் சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்னு. பேச ஆரம்பித்தப்போ வந்தீங்களா? அதெல்லாம் வரல, எனக்கு இப்போ பதில் வேணும். இல்லையா, இப்போ நான் பதில் சொன்னேன் ஐயா. என்ன சொன்னீங்க? எங்கள் 2 பேர்த்துக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுங்க, அவர் முக்கில் நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன். நான் சொன்னேன், திருஞான சம்பந்தத்தான் அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. குளிக்க போனார் அப்பா, பிள்ளையை கூப்பிட்டு போனார், குளக்கரையில் நிப்பாட்டினார் சீர்காழியில். பிள்ளை நிற்கிது, இவர் முங்கி குளித்தார். அப்பா முங்கிட அவர் போயிட்டாரா கொண்டு நினச்சி பிள்ளை அழுகுது. சின்ன பிள்ளை தானே, அழுகுது. அழுதுகிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு அழுகிற சத்தம் கேட்கல. அப்பாவுக்கு பயமாகி போச்சு, ஓடி போயிட்டானோ அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தா பிள்ளை வாயில் பால் வடியுது. அதோ அந்தன வீட்டு பிள்ளை, ஐயர் வீட்டு பிள்ளை. இவருக்கு என்ன கோபம், யாராவது ஏதாவது கொடுத்துக்கிட்டான் போல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு குச்சி எடுத்து, இன்றைக்கி நீங்கள் போய் சீர்காழியில் பாருங்கள், அந்த குளக்கரை இருக்குங்க, அவங்க அப்பா பேர் சிவபாத இருதயர், அந்த சாமி இருக்குது. யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச, யார்கிட்ட வாங்கி குடிச்ச, அந்த குழந்தை அடையாளம் சொல்லுதுங்க. இப்போ யார்கிட்டடா பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தேன், யார்கிட்ட வாங்கினேன்? உடனே பிள்ளை அழுதுகிட்டே, ஒரு மாமா பைக்கில் வந்து கட்டம் போட்டு சட்டை போட்டு கண்ணாடி போட்டு தலையில் தொப்பி வச்சு அவர் தான் எனக்கு சொல்லுவோம்ல. திருஞான சம்பந்தர் அப்படியே சொல்கிறாருங்க. யார்கிட்ட பால் வாங்கி கொடுத்து? தோடுடைய செவியன் விடை ஏறி எதில் வர்றாப்புல? காலமாட்டில். ஓர் தூவென் மதிசூடி, மதிசூடினா என்ன? நிலவ அணிஞ்சவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசி, மேலாம் திருநீர் பூசியிருக்காரு. என் உள்ளம் கவர் கல்வன். பாருங்களேன், இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு விடை சொல்லலை, இந்த கேள்விக்கு விடை சொல்லலை. அவன் என்ன கேட்டார்? ஏன் திருஞான சம்பந்தருக்கு மாத்திரம் பால் கொடுத்தா கேட்டார்ல. இப்போ தாங்க 2 வரியில் திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, அந்த அம்மா எனக்கு வந்து ஏன் பால் கொடுத்தாங்க தெரியுமா? ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த நான் முன்னை பிறவிகளில் இறைவனுக்கு மலரிட்டு அர்ச்சனை செய்ததன் காரணமாக இறைவன் எனக்கு துன்பம் வந்தபோது நான் அழைக்காமலே வந்து எனக்கு அருள் செய்தான் என்று அந்த பாடல் இருக்கு. முன்னை பிறவியில் அவர் செய்த பலன் காரணமாக அந்த குழந்தைக்கு பால் கிடைத்தது. இந்த குழந்தை என்ன பேசுதுன்னா, நான் முன்னை பிறவியில் தவம் செய்து பூசித்ததால் எனக்கு பலன் கிடைத்தது. எல்லா குழந்தையும் செஞ்சிருந்தா எல்லா குழந்தையும் கிடைச்சிருக்கும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ பேங்க் போகிறேன், ஐயா போய் கேஷ் கவுண்டரில் நின்று ஒரு 50,000 ரூபா எடுக்கிறாரு. 5 லட்சம் சொல்லவாயா? சொன்னேன், எடுத்தேன், கடவுள் அருள் தானே. ஒரு 50,000 எடுக்கிறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் போய், இவர் போன உடனே நான் போய் கேஷியர்கிட்ட, எனக்கு ஒரு 50,000 கொடு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். எதுக்கு? இந்த அந்தாளுக்கு கொடுத்த? ஏய் நீ என்ன லூஸா? அவர் போட்ட பணத்தை எடுத்தாரியா, நீ போட்டிருந்தா எடுக்கலாம். திருஞான சம்பந்தர் புண்ணியம் செய்திருந்தார், ஆகவே அம்பிகை வந்து அருள் செய்தாள். புண்ணியம் செய்திருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாம் கிடைத்திருக்கும். இதாங்க உண்மை. இதைத்தான் அன்னைக்கு நான் சொன்னேன். அப்போ இன்னொன்று, அழுதாதான் பால், அதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் சொல்லுங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, எப்போ பிள்ளைக்கு பசிக்கும்னு தெரிஞ்சு சாப்பாடு ஊட்டுறவதாங்க தாய். துன்பம் வந்த பிறகு வரமாட்டாங்க, வர்றதுக்கு முதலே வருவாங்க. வந்து என்ன தெரியுமா, அவர் எப்போ வர்றாருன்னு நமக்கு தெரியாது, அதான் கஷ்டம். ஒருத்தர் என்ன செஞ்சான், கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டான், நீ என் பின்னாடியே வரணும், எனக்கு கஷ்டம் வர்றப்ப நீ கூட இருக்கணும், சரியா? ஒப்பந்தப்படி கடவுள் சரின்ட்டார். அவன் போயிட்டே இருந்தான். அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டான். எதுக்கு தெரியுமா? இவன் கால் தடம் பின்னாடி அவர் வர்றாரான்னு. அவர் உருவம் தெரியாது, கால் தடம் பார்த்தா தெரியுது. போயிட்டே இருந்தான். கடுமையான வெயில், கடுமையான சூடு. திரும்பி பார்க்குறான், தரத்தை காணோம். அட பாவி, நல்ல நேரத்தில் ஓடி போயிட்டியே சாமி, நான் என்ன செய்வேன், நீ எங்கே இருக்க அப்படின்னொடனே
இங்கே தான் இருக்கேன்னார் கடவுள். கால் தடத்தை காணோம். அவர் சொன்னார், என் கால் தடம் இருக்குது, ஓங்கால் தடம் தான் இல்லை. ஏன் தெரியுமா? ஒன்றையும் என் தோள் மேலே தூக்கி நான் வச்சுருக்கேன். நான் தோள் மேலே தூக்கினதுனால ஓங்கால் தடம் இருக்காது, என் கால் தடம் இருக்கும். துன்பம் வர்றப்ப தேடி வந்து காப்பவன் இறைவன். அதுதான் அவருடைய அன்பு. அவங்க சொன்ன மாதிரி வியாபாரத்துக்காக கடவுளை வணங்குறது இல்லைங்க. நமக்கு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. கோயில் வரைக்கும் வந்து சில பேர் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? போயிட்டு வா, நான் போய் கறிக்கடையில் கொஞ்சம் இது வாங்கிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு, அதுலேயும் சில பேர் சாமி போட போகிறத பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே போய் அதை பார்த்துட்டு அங்கே அந்த துக்கம் விசாரிச்சுட்டு இந்த அதில் போய் அதை இதை சாப்பிட்டு அப்படியே போய் சாமியை கும்பிட்டு, அதுவும் இந்த பைக்கில் போகிறப்ப சில பேர் சாமி கும்பிட்றத பார்த்தா, சைக்கிளில் போகிறத கும்பிட்றத பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் உட்காந்துருக்குவேன், திடீர்னு வெளியே தலையை வெளியே நீட்டி சப்பு சப்பு சப்புட்டு கணத்தில் அடிப்பாங்க, சாமி முட்டான்னு அர்த்தம். சைக்கிளில் போகிறவங்க சில பேர் எந்திரிச்சு உட்காருவேன், அப்படின்னா கும்பிட்டான்னு அர்த்தம். ஏன்னா கையை விட்டால் கீழே விழுந்துருவேன். எல்லாம் பொறுத்துக்கணும். சாமி முடுறப்ப அவர் அதை பற்றி என்ன சரியா சாமி முடல சொல்ல முடியாது, அவருக்கு தெரியும். சில பேர் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருப்பாங்க. முந்தானில் கூட ஒரு இதில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் ஒரு கணவன் படுத்திருக்கேன் பெட்டில், அவனுக்கு மாத்திரை கொடுத்துக்கிட்டே அந்த மனைவி சொல்கிறா, பிரேக்கை போடு பிரேக்கை போடு பிரேக்கை போடுன்னு கத்துறல்ல, பிரேக்கை போட்டியா? அவன் மாத்திரையை முழுங்கிட்டு, நீ வண்டி ஓட்டுறப்ப நான் எப்படி பிரேக் போடுவேன் அப்படிங்கிறா. ஆமாம், பூரா வேலையும் நான் தான் செய்யணுமாக்கோ, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? அவன் அடிபட்டதை கேட்டு கொடுமடியுது அப்படிம்பா. அறியாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அறியாமையை மாற்றுவதற்காகத்தான் இறைவன் வர்றான், ஞானத்தை தருவதற்காக. அங்கே இன்னல் வந்தால் காப்பதும் அவன்தான், அன்பு சுரக்குமாறு நமக்கு அருள் செய்பவனும் அவன்தான். அதுதான் இறைவனுடைய அருள். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த பலனும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல்லே அடியாரும் வானவரும் அரம்பையரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவள. நான் ஒரு வாசப்படியாக இருந்தால் கூட போதுமே, கோயிலில் ஒரு சின்ன ஒரு மரமாக புல்லா பூடாக இருந்தால் கூட போதுமே. அங்கே என்னங்க எதிர்பார்ப்பு இருக்குது? இறைவனுக்கு வேண்டும் என்பதற்காகத்தானே. நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு இப்படி போய் ஒரு சாமிகிட்ட கை தட்டுறீங்களே, என்ன சாமி? சண்டிகேஸ்வரர். அது பல பேர் செவிட்டு சாமின்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் கோயில் காவலர். சாவியை பூட்டி அங்கே வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் யாருன்னா, சிறுபிள்ளையாக இருக்கப்ப மாடு மேய்க்க போனவன் மாட்டை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மண்ணியாற்றங்கரையில், இனிமேல் நீ வேணாம்ப்பா நான் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி அந்த மாடு பால் சுரந்த போது அதை ஒரு மண்ணில் லிங்கம் செஞ்சு அதில் அபிஷேகம் செஞ்சு கண்குளிர பார்த்தாருங்க. விசார சர்மன் அவர் பேர். அப்போ இதை போய் தப்பாக சொல்லிவிட்டாங்க, ஓ மகன் பாலை கறந்து மண்ணில் ஊற்றுறான்ட்டாங்க. ஏன்னா அவனுக்கு புரியாதுல்ல. அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு. அதே தான் நடக்குது. பால் அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஊற்றுறாரு. இவருக்கு வந்துருச்சு கோபம். போன உடனே ஒரு கம்பெடுத்து ஒரு அடி அடித்தார். அவர் திரும்பி பார்க்கல. முதுகுல ஒரு எத்தினார், கீழே விழுந்தார். அப்பவும் அவர் தான் வேலையை நிறுத்தலை. கோபம் வந்த அந்த அப்பா என்ன பண்ணிவிட்டாரு, காலில் இவர் செஞ்ச சிவலிங்கம் இருக்குல்ல, ஒரு எத்தினாருங்க. படார்னு அந்த கம்பெடுத்தார். அது மழுவாக மாறிச்சு. மழுன்னா என்ன? கோடாரி அப்படின்னார்ல. 2 காலும் போயிடுச்சு அப்பாவுக்கு. அப்பாவுடைய 2 கால் தாகி அவர் விழுந்து இறந்த உடனே சிவபெருமான் தோன்றி, இனிமே உனக்கு அப்பா நான் தான். எப்படி என்னையை பார்த்து காரைக்காலமே சொன்னார்ல, எம்மை பேணுகிற அம்மை அப்படின்னு இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அப்பா. அதனால தான் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சோழர் காலத்தில் அந்த இவருக்கு சண்டிகேஸ்வரருக்கு
பட்டம் கட்டுறதா நீங்கள் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே நீங்கள் உள்ள முதல்ல போகிற போது ரைட் சைடில் இருக்குது. அது அவர்களுடைய மரபு. இறைவனுக்கு ஒன்றுன்னா பொறுக்காமல், அது எப்படி தான் கண்ணை தோண்டின கண்ணப்பன் மாதிரி தந்தையை கூட விட்டு காலை வெட்டிய அந்த இவர் மாதிரி சண்டிகேஸ்வரர் மாதிரி இறைவனுக்கு ஒன்று என்றால் அது எனக்குத்தான் என்று நம்புகின்ற நம் எண்ணம் தான், நம் அன்புதான் இறைவனுக்கு பிடித்தமான ஒன்று. அவருக்கு பூமாலையும் பிடிக்கும், நாம் பாடுகிற பாமாலையும் பிடிக்கும். அந்த அன்பு பாமாலையை வைத்துக்கொண்டு இறைவனை வழிவிடுவோம். வேண்டுகிற போது இறைவனை வேண்டுவோம், மற்ற நாளெல்லாம் இறையன்பில் ஓங்கியிருப்போம். எனவே நாம் இறைவனை வணங்குவது இறையன்பு ஓங்கவே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது, கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.